ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் PKVY அப்படின்னா என்னென்னா பரம்பரா கிருஷி விகாஸ் யோஜனா பாரம்பரிய வேளாண்மை திட்டம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா PKY என்பது இந்திய அரசு 2015 அறிமுகப்படுத்திய ஒரு முக்கிய அக்ரோ பயாலஜிக்கல் திட்டம். இது இயற்கை மற்றும் பசுமை வேளாண்மையை ஊக்குவிப்பதாக உருவாக்கப்பட்டுள்ளது. எப்படின்னா, ஒரு இடத்துல உரமாக போடாமல் ஆர்கானிக்காக இயற்கையாக நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்காண்டி ஆரம்பித்தது தான் PKVY பாரம்பரிய வேளாண்மை திட்டம். குழுக்களாக விவசாயிகள் சேர்ந்து 20 ஹெக்டேரில் இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும். அரசு 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 50,000 வரை ஒரு ஹெக்டேருக்கு நிதி வழங்கப்படும். இதனை நீங்கள் பெற www.bgsindia.ncof.government.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். PKVY என்கிறது பாரம்பரிய வேளாண்மை திட்டம். இது எதுக்குன்னா முழுக்க இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இயற்கை மற்றும் பசுமை வேளாண்மையை ஊக்குவிப்பதற்காக வழங்கப்படுகிறது. இதை குழுக்களாக ஒரு 20 குழுக்களாக விவசாயிகள் சேர்ந்து குறைந்தபட்சம் 20 ஹெக்டேர் கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கருக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு உங்களுக்கு 50,000 ரூபா மானியம் தராங்க. அப்போனா 20 ஏக்கர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா மானியம் தராங்க. அந்த மானியத்தை வச்சு நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணலாம். இதை நீங்கள் பெறுறதுக்கு www.bgsindia.ncof.government.in என்ற இணையதளத்திலையும் இல்லாட்டி உங்கள் மாவட்ட வேளாண் அலுவலகத்திலையும் சென்று இந்த PKVYன்னு ஒரு திட்டம் இருக்குது, இந்த திட்டத்தில் பாரம்பரிய இயற்கை விவசாயம் பண்ணலாமா, இதுக்கு நாங்கள் அப்ளை பண்ணுறோம்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் விவசாய நண்பர்கள் சேர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு ஹெக்டேர் மினிமம், அதிகபட்சம் 20 ஹெக்டேர். உங்கள்கிட்ட ஒரு 5 ஏக்கர் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். 50 ஏக்கர் இருந்தாலும் ஒரு குழுவாக சேர்ந்து இயற்கை விவசாயம் பண்ணிங்கன்னா PKVY மூலமாக உங்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. இதை நீங்கள் மாவட்ட வேளாண் அலுவலகத்திலையும் போய் தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி www.bgsindia.ncof.government.in என்கிற இணையதளம் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.